மடுமாதாவே உம்மடி தேடி ஓடி வந்தோம், மன்றாட்டை கேளும் அம்மா. உம்மடி நாடியே உம் திருப்பாதம் ஓடி வந்தோம், உம்மருள் தாரும் அம்மா. மடுமாதாவே உம்மடி தேடி ஓடி வந்தோம், மன்றாட்டை கேளும் அம்மா. உம்மடி நாடியே உம் திருப்பாதம் ஓடி வந்தோம், உம்மருள் தாரும் அம்மா. உம்மையே அண்டி வந்தோம் அம்மாவே. பூசைக்கு வலிக்கிட்டாச்சு. இப்போ நாங்களும் போகிறோம் நண்பர்களே. இவையும் வலிக்கட்டினோம். என்ன தள்ளி பின்னால வீடியோ எடுக்கிறேன்.
ஆரணியத்தினோதையே யாத்திரிகரின் பாதையே என்னுடைய அன்பான தாயே, நான் இந்த கடலீகளாயே சஞ்சலமடைந்து உயர்ந்து அயல்வடைந்து ஆதரவின்றி ஐயோ தாயே, உலகமாயானது என்னை கஷ்டப்படுத்துகிறது. நாலு பக்கமும் தீமையும் துயரம் அழைத்து என்னை பங்கப்படுத்துகிறது. அழுவாய் சேலை போல் நடுநடுங்குகிறேனே, ஆளிவாய் கரும்பு போல் நெருக்கப்படுகிறேனே, அன்னையில்லா பிள்ளை போல் அந்தரிக்கிறேனே, புலியின் வாய் குட்டி போல் பரிதவிக்கிறேனே, அனலில் விழுந்த குளிர் போல் துணிக்கிறேனே, அம்புதைத்த மான் போல் அலறுகின்றேனே, அந்த வழியில் அகப்பட்ட மாலன் போல் திகைக்கிறேனே. அம்மா தாயே, தஞ்சமன்றடையோ இடமோ இல்லை, ஆதரவளிக்க மனிதரோ இல்லை, சஞ்சலமகற்ற தாதையும் இல்லை, ஆறுதல் உரைக்க அன்னையும் இல்லை. என் செய்வேன் தாயே, நீர் கரடி புலி வசிக்குமின் கானகத்தூடை தெழுந்தருளியிருந்து ஆதரவற்றவர்களையும் துன்பதுரிதங்களால் பீடிக்கப்படுகிறவர்களையும் கிளேசமுற்றவர்களையும் உமது சந்நிதிக்கு அழைக்கின்றீர். உமது இன்ப துணியை கேட்டு உமதண்டை ஓடி வந்து நிற்கின்ற உமதடியாரை திருவை கண் கொண்டு பாரும். என் மேல் அன்பு கூறும் உமது திருச்சுதனை தோறும் என் இடரை தீரும். எனக்கு தேவையானவைகளை தாரும். ஆவரியே தயாவரியே, நான் ஒரு சலுகையால் அடைந்ததும் அடைகிறதும் அடைவதுமாகிய சகல இகவர நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லி என்னையும் எனக்கு சேர்ந்தவர்களையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாதுகாணிக்கையாக வைக்கின்றேன். கடைசியாய் என் அன்புள்ள தாயாரே, நாமது இந்த சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கிறதினால் உமது பாதார விந்தத்தை முற்றி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். அவ்வாசீர்வாதம் எங்கேயும் எனக்குள்ள
கடவராக. ஆமென். பாரதி பட்ட பேரையா நிற்கிறாருக்கு நம்ம வங்காளத்தில் நானும் मनुष्य जीविये उपांशके पानक नितर स्थिति कबा घलमी समंगे भारदूर भारती मानूर श्री रतवान कजरे मनुष्य दुर्वल कमी हो वरदिन सिद्धांगा पनुवली नीरस सिद्ध सदैव तुंगे रतवान एवा पदवन्नंधा मगींद्र தூக்குங்கால பாய். பூசை முடிஞ்சு நண்பர்களே, இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். போக முடியுமோ தெரியாது, ஆனாலும் ட்ரை பண்ணி எப்படியாவது நுழைஞ்சிருக்க உள்ளுக்கு போயிட்டு வருவோம்மாங்க. திருவிழா இல்லாத டைம் ஒரு நாள் வருவோம் நண்பர்களே, வந்து நல்ல வடிவாக சுற்றி பார்க்கணுமென்ற ஆசை இருக்குது. கண்டிப்பாக வருவோம். கோயிலை பார்த்தீங்களா ஜனன்? அங்கே இருக்கு மருமகள். நாங்கள் வந்து விட்டோம், வந்து களைச்சி போய் உட்காந்துருக்குறோம். இங்கே வா பாருங்க, ஹவுஸ் எங்கே போனோம்? ஹவுஸுக்கு போகணுமா நண்பர்களே? வீட்டை போகணுமா? ஓகே, ஹவுஸ் போவாம். என்னங்க களைச்சி போயாச்சா? சுட்டியா களைச்சி போயிட்டோம் நண்பர்களே, சுட்டியான சனம். ஜெனலி நீங்கள் பாருங்க, இது வாங்கியிருக்கிறா அவங்க கோழி
சரியான சளி இருமல் இன்னும் சரியா இல்லை. ஆனால் இந்த வெக்கைக்கு கூழ் குடிக்காம எழுது இல்லைண்ணே. இது நேனாமா, இது நேனாமா, என்ன மண்ண இது நேன், இது மண்ணு. ஆ ஏன் மண் நல்லந்தான். நல்ல காத்து நண்பர்களே. ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, எதுவுமே தேவையில்லை. இயற்கை காற்று அப்படி சில்லுன்னு அடிச்சு கொண்டிருக்கு தெரியுமா, நல்லா இருக்குது. இப்போ அடுத்த சாப்பாட்டு வேலையை பார்ப்போம். மற்ற பக்கம் அளவு பார்த்து வேண்டி கொண்டு பாருங்க. உலை வைக்கிறோமா? ஓகே, உலை கொதிக்குது. அவன் மரக்கறி விட்டோடனே மீனின் கொண்டு வந்துருக்கோம். மீன்லாம் குழம்பு வைக்க போகிறோம். சரியா? உருளைக்கிழங்கு கொண்டு வந்துருக்கிறோம். பார்த்தீங்களா? 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம் எல்லாம் கொண்டு வந்துருக்கு. அந்த சட்டிக்கு பூச்சி ஓடுது. தாங்க. இது கடைசியா கிறிஸ்டி எங்களுக்கு சட்டியோட ரைட் ரைட். சின்ன கல்லு எல்லாம் அடுப்பு வச்சுக்கு வளங்காது. இறைச்சி அடிப்பாங்க அந்த இப்ப பாத்தீங்கன்னா எங்கட கேஸ் அடுப்பு வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டு நண்பர்கள், எரியுது இல்லை. ஏதாவது புதுசா வாங்கி அப்படி வச்சிருந்தே பழுதா போயிட்டோம். பெரிய பெரிய அடுப்பை வச்சு சமைச்சு, அதால இப்ப புற அடுப்புக்கு மாறிட்டோம் நாங்க. பாத்தீங்களா? இது நாங்க குழம்பு வைக்க போறோம். அந்த அரிசியை போடுவோம். ஜூட்டு இந்த மூடியை திறந்துடுங்க. ஜூட்டு இந்த மூடியை திறங்க. இதை பார்க்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? நாங்கள் மண் சட்டி வானியில் சின்னச்சோறு சமைச்சு விளையாடுவோம். அந்த ஞாபகம் ஒளிச்சொலிச்சு போய் அம்மாட்ட மீனை வேண்டி, ஒளிச்சொலிச்சு போய் வெங்காயத்தை எடுத்து அடி வேண்டி உப்பு போடுவோம் பாரு. ஓ ஐயோ, அது எவ்வளவு பேர் போடுவோம். இப்ப கலந்து விடுவோம். சோறு அவியட்டுமா? இந்தாங்க ஜூட்டு மூடி விடு. வந்து குழம்பு வைக்க போறோம். இங்க வேற உருளைக்கிழங்கு, வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கு. இப்ப நான் வந்து தேங்காய் எண்ணெய் கொண்டு வராத காரணத்தால டெய்லி வதக்கி தண்ணி சாப்பிட வதக்க வைக்க போறேன். எல்லாத்தையும் போடும். சட்டி காணுமா? காணும். தண்ணியே தாங்க, உப்பையும் தாங்க, கொஞ்சமா தண்ணி விடுவோம். ஓ அவிஞ்ச ஒன்று. இப்போ இதில் வந்து கொஞ்சமா உப்பு. இப்போ மூடி விடுவோம். இதை அவியட்டுக்கும் நண்பர்களே. இங்கே தேங்காய் திருவியாச்சு. எப்படி நல்லா இருக்குல்ல இந்த சமையல்? ஆசையா இருக்கேன்னு. அங்க சோறு அவியுது பாத்தீங்களா? ரைசனா அவிஞ்சிடா சோறு அவிரத்துக்கு. கலட்டிமா. ஓ சோறு அவிது பாத்தீங்களா? நான் இருந்துட்டேன் நண்பர்களே. ஏன்னு சொல்லுங்க. எனக்கு மடுமாதான் அனுப்பி விட்டுட்டா ரைசன்னாவை. இங்கே வாங்க. தேங்காய் பால் போடுறேண்ணா. இந்த ஜூட்டு விழுகுதா?
புளி சட்டின் அளவு பார்த்தீங்களா, கொண்டு வராத பட்சத்தில் இதில் புளி படுக்கிறது. புளி மீன்டின் இப்போ கலந்து விடுவோம். கொதிக்கட்டும் குழம்பா. பார்த்தீங்களா, நல்ல ஒரு சுக்குட்டி குழம்பு உண்டு. அட்டனை காலம் போட்டுக்கொண்டு என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு டாம்? குழம்பை பார்த்தீங்களா நண்பர்களே, நல்லா கொதிச்சு வருது. காணுமே நிறக்குமா அப்படியே அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். என்ன அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பண்ணி வந்திருக்கிறேன். நான் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறேன். இது வந்து பெனிக்கஜூ. என்ன பெனிக்கஜூ? இவர் இது பொண்டகோன். கிமி இந்த வெயிலுக்கு நண்பர்களே இந்த கூழுகளாக தான் குடிக்கணும் போல இருக்கு. நல்லா இருக்கு. பாருங்க, நல்ல சனம் தெரியுமா? வெயிலுக்கு இப்படி கூழாக குடிக்கணும். குடிச்சிட்டு போய் எல்லாம் மருந்தா லொக்கலை கண்டு இரும வேண்டியான். இப்போ வாங்க இந்த சோறு சாப்பாருங்க. இது சோறு, இது மீண்டின் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு. இது எங்களுக்கு தம்பி தந்த கறியா வேண்ட கறி. பார்த்தீங்களா, இந்த பக்கத்து வீட்டு கறி வாங்கி சாப்பிடுவோம், அதில் ருசி அதிகம். அது சோறு நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா. ஜூட்டு முதல் நான் சாப்பிட்டு வரேண்ணா. ஓமா நான் சும்மா சொல்ல ரோமா. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஜூட்டுக்கு. இந்தாங்க ஜூட்டு. இது தம்பிக்கு, இனி எனக்கு. கிண்ணத்தில் சாப்பிட்றதுல ருசி அதிகம் தெரியுமா. ஆனால் சுடுவது நல்ல செம சூடு. இப்போ வாங்கோ சாப்பிடலாம். இது சுடுவது மகனுக்கு தீத்தி விட்டுட்டு வரேன்னா அவற்றில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சுடுவது நண்பர்களே. சூப்பராக இருக்குது. இங்கே மீண்டின் என்ன சூடு. சூப்பராக இருக்குது ஹரியா. இப்போ நாங்கள் திருப்பி கோயிலுக்கு போகிறோம் நண்பர்களே. என்ன வடிவா அப்போது நாங்கள் கும்பிடே இல்லை. இப்போ சாப்பிட்டுட்டு திருப்பி இருக்க போய் கும்பிட்டு போவோம். மரங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படியே செபமாலை கடைக்கெல்லாம் போய் மொழுதிரியெல்லாம் வாங்கி அங்காலையெல்லாம் நாங்கள் கொளுத்தி போட்டு இப்போ இங்கெல்லாம் கோயில் பக்கம் வந்தாச்சு. நாங்கள் இப்போ போகும்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழுதிரி கொளுத்துறதுக்கு நிறைய சனங்கள் லைனில் தான் நின்றுச்சு. நம்ம அவ்வளவு பக்தர்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு 10 லட்சம் 11 லட்சத்துக்கிட்ட மக்கள் வந்திருப்பீங்க மட்டும் தான் நினைக்கிறேன் நான். அப்படியே நாங்கள் இங்கால பக்கம் வந்துட்டோம். முன்பக்கம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இந்த மாதிரி மாதா இருக்கிற பாருங்க நல்லா இருக்குது. அதுலேயும் பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் குறியாக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்டா எல்லாருக்கும் அது ஒரு ஞாபகம் தானே, எடுத்துகிட்டு போகும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இல்லையா. நாங்கள் அவ்வளோ தூரம் தேடி ஓடி வந்து அடுத்த வருஷம் பெருநாள் மட்டும் அதை நாங்கள் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எத்தனையோ வருடங்கள் ஏக்கங்கள் வரணுமென்ற அந்த ஏக்கத்தோட வாராக்களுக்கெல்லாம் உண்மைக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும்.
அதால் பார்த்து பார்த்து ஃபோட்டோ தான் எடுக்கிறது, நாங்களும் தான் எடுத்த நண்பர்களே. ஆனால் எல்லாமே முழுமையாக சுற்றி பார்த்தேன்டா இல்லை, என்னால் முடியலைன்ற அவ்வளவு சனங்கள். இன்னொரு தடவை நான் கண்டிப்பாக பெருநாள் இல்லாத டைம் மடுமாதாவை பார்க்க வருவேன், நின்று சுற்றி பார்த்துட்டு போவேன். அந்த நம்பிக்கையோட இப்போ நாங்கள் வெளிக்கிட்டாச்சு. இப்போ நாங்கள் இன்னொரு இடத்தை நோக்கி போகிறோம். அதை என்னென்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுவேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஆனால் நாங்கள் போகிற இந்த பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக காடாக தான் இருக்குது, 2 சைட்டும் காடாக தான் இருக்குது நண்பர்களே. ஐயோண்டா வார்த்தைக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அது பெருநாள் டைம் என்றபடியாக கொஞ்சம் வாகனங்கள் பின்னால் வந்து கொண்டே இருந்துச்சுன்னா பெருநாள் இல்லாட்டிக்கு கொஞ்சம் பயங்கரமான இடமா தான் இருக்குது நண்பர்களே. இதில் பார்க்கவும் பயமாக தான் இருந்துச்சு. அந்த காட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. வார வழியில் ஒரு அற்புதம் என்னென்னு சொன்னால், அம்மா விட்ட மகள் போனால் அம்மா ஏதாவது கொடுத்து விடுவா இல்லையா, அந்த மாதிரி எனக்கு மடுமாதம் ஒரு கிஃப்ட் தந்தா. எனக்கு பிடிச்ச அதை என்னென்னு பாருங்க நீங்களும், சரியா? உடனே விழுந்தது நாங்கள் வரைக்க பார்த்தீங்களா, உடனே எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இங்கே கழுது வீட்டில்னு சொல்லுவார். இருக்கு நல்ல பழக்கம் இல்லை, நல்ல கணக்கான பதம் எப்படி உடனே வந்து கொண்டிருக்கோம், அப்படியே விழுகுது நண்பர்களே. உடனே லபக்கண்டு தூக்கியாச்சு. பழமா காய நல்ல செங்காயா இருக்கு, நல்ல நல்ல ஒரு செம்பதத்துல இருக்கு. கண்ணங்காய் பணியாரம் சூப்பம் சாப்பிடுறோம்.